இன்னும் சொல்லணும், அம்மா 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 அம்மான்னு போந்துகிட்டு இருக்காங்கல்ல அதிமுகவினர். இப்போ பாக்கெட்ல எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கேட்கிறேன், இது வரைக்கும் அவர்களால், அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இளைஞர் கூட்டமாவது நடத்திருக்காங்களா? நம்மளுக்கு ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு இளைஞர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோகியதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன். ராஜ்நாத் சிங் அவர்களை நாம அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்க போறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி போட்டிருக்காங்க. இது மீடியாவுக்கு ஒரு தீனி. ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டாலும் திமுக தான், வாழ்த்தினாலும் திமுக தான். நாங்களாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அது பொண்ணே போதுங்கிறது. அந்த அளவுக்கு மாவட்ட செயல கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம். முதல்ல பழனிசாமி அவர்கள் அதை படிக்கணும். பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதவி வாங்குற புத்தி திமுகவுக்கு கிடையாது. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்றேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை. அப்படிப்பட்ட இயக்கத்தை சார்ந்த குடும்பத்தில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்கே கூட தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சங்கருக்கு கோபம் வந்துருங்கிற பயத்திலே வந்தேன்னு சொன்னாரு. நானும் அப்படிதான். ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது, கோபமும் இருக்கிறது தான் குணம் இருக்கும். சங்கர் நான் கேட்டுக்கிறேன், இப்படிதான் பேசுறாங்கன்னு நீ கோபத்தை குறைச்சிடாதீங்க. கட்சிக்குன்னு ஒரு பிரச்சனை வருகிற போது பெரிய கோபம் வந்தே தீரணும். அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவராக நம்முடைய சங்கர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சங்கர் இல்லத்தில் நடக்கிற திருமணம், அந்த திருமணத்தில் உங்களோட சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மணமக்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். ஏன்னா தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டர்களாக மணமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.